நம்ம இன்னைக்கு ஒரு ரோல் பிளே மாதிரி பண்ணலாம். ஓகே, பண்ணிடுவோம். என்ன ரோல் பிளேன்னு கேட்கணும். என்ன சொன்னாலும் உடனே உடனே மண்டையாட்டக்கூடாது. சரி, என்ன ரோல் பிளே? இப்போ வந்து நான் வந்து ஒரு துணிக்கடையில வேலை பார்க்குற ஒரு ஒரு சேல்ஸ்மேன் வச்சுக்கிறோம். சரி. சரியா? நீங்க வந்து அந்த துணி கடைக்கு வர்ற கஸ்டமர். ஆஹா. நீங்க வந்து துணி வாங்க வர்றீங்க. வியாபாரி. இப்ப இதுதான் சிச்சுவேஷன். நான் வியாபாரி. ஆ. இப்போ வந்து நீங்க அந்த சிச்சுவேஷன்ல இப்ப நம்ம அதை ரோல் பிளே பண்ண போறோம். ஓகே, ஓகே. ஏன் எதுக்குலாம் கேட்க மாட்டீங்க. சரி, ஏதோ சொல்றீங்க. எங்கேயோ லீட் எடுத்து போறீங்கன்னு தெரியுது. போவோம். கூடயே டிராவல் பண்றோம். வாங்க. சரி, சரி. அப்ப ஆரம்பிப்போமா? ஆரம்பிச்சிருவோம். வாங்க சார், வணக்கம். சொல்லுங்க, என்ன பார்க்கணும்? ட்ரெஸ் வாங்கணும் சார். துணி கடைக்கு வேற எதுக்கு? சோறு சாப்பிட வருவாங்க, ட்ரெஸ் பார்க்க தான் வருவாங்க. என்ன சார் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? வேற யாரும் இல்ல இல்லையா? சார், ஒண்ணும் இல்ல. இல்ல சார், சும்மா சும்மா ஒரு காமெடி. சொல்லுங்க. ட்ரெஸ் தான். என்ன ட்ரெஸ் பார்க்கணும்னு சொல்லுங்க சார். ஷர்ட் பார்க்கணும் சார். ஷர்ட்டுங்களா? ஓகே, ஓகே. என்ன எப்படி ஃபுல் ஹேண்டா? ஃபுல் ஹேண்ட் எப்படி? ஃபுல் ஹேண்ட் ஷர்ட். ஓகே. வாங்க. இந்த சைடு இருக்கிறதெல்லாம் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட். உங்களுக்கு சைஸ் என்ன? அப்படி ஒரு உங்களுக்கு உங்க சைஸ்க்கு சரி பரவாயில்ல. இருக்கும் பாத்துக்கலாம். 39-40 அந்த இங்க இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே. இந்த சைடு இருக்கிறது பூரா 39-40 தான். ஓகே. அந்த சட்டை நல்லா இருக்கா? இல்ல சார். அத போட போறீங்களா? இல்ல சார், இல்ல. சும்மா பாத்துட்டு தான் இருக்கேன். நான் பாத்துக்கிறேன். நீங்க சும்மா பாக்குறதுக்கு எதுக்கு வந்தீங்க சார்? நீங்க தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. தேவை இருக்கிறதுனால தான் பேசுறேன். சட்டை வாங்குறது தானே வந்திருக்கீங்க. சார், இங்க என்ன காமெடி ஷோ பண்ணிட்டு இருக்காங்களா? நீங்க சும்மா அப்படி போங்க. நாங்க வந்து நான் காமெடி ஷோ பண்றேன்னா துணி எடுக்க வந்தா துணி எடுக்கணும். அதை விட்டுட்டு வெட்டியா பேசிட்டு இருக்கேன். உங்ககிட்ட ஏன் பேசினா? என்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். நான் தானே துணி காட்டிட்டு இருக்கேன். தேவையில்லாம பேசிருக்காது. அடி வாங்குவேன். நீ போடா, உனக்கெல்லாம் சட்டெல்லாம் கட்ட முடியாது. சார் கோச்சுக்காதீங்க. டென்ஷன் ஆகாதீங்க. ஒண்ணும் இல்ல. இது ஒரு பிராங்க் ஷோ. நாங்க வந்து கேமரா வச்சிருக்காங்க பாருங்க. கேமரா இருக்கு பாருங்க. இங்க கேமரா பாருங்க. என்ன சும்மா ஒரு ஃபன்னுக்காக. வாடா படம் பேசுறதா உங்களுக்கு ஷோவா? இல்ல சார், சும்மா ஒரு காமெடிக்கு சார். ஐயா, நான் உங்களை ஃப்ரெண்ட் மாதிரி நினைச்சு பேசுனேன் சார். ஐயா, அவன் அப்படிதான் சார் பேசுவேன் நானு. உன்னை நடிக்க வைக்கிறதுக்குள்ள கடைக்கு போனா எவனா இப்படி பேசுவானா? அப்படி பேசினாலும் பேசுவாங்க. பார்த்தது இல்ல. பிராங்க்ஸ்டர் ராகுல்னு ஒருத்தர் இருக்காரு, ஒரு செலிபிரிட்டி. பாகுபலிக்கு கட்டப்பா, சிவகுமாருக்கு சித்தப்பான்னு ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காரு இப்ப. கேள்விப்பட்டீங்களா? தெரியும். நான்லாம் ஒரு டைம் பாத்துட்டு தான் இருப்பேன். சொல்ல போனா ஆக்சுவலா நான்லாம் கண்டினியூஸா பாத்துக்கிட்டு பிராங்க் எல்லாம். என்ன ஒரு பாயிண்ட் மேல ரொம்ப கடுப்பாயிருச்சு. விஷயத்துக்கு வாங்க நீங்க. ஆமா, இன்னைக்கு வந்து நம்ம பேச போற டாபிக்கே வந்து பிராங்க் ஷோ தான். அண்ணா சும்மா ஜாலிக்கு பண்ணனே. இது ஜாலியா? சோ இதுல என்ன பேச போறோம் அப்படின்னா, இந்த பிராங்க் ஷோஸ் வந்து இப்போ ஒரு ரீசெண்டா வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்ப ரீசெண்டான்னு சொல்றது என்னன்னா, இது ஆக்சுவலா ரொம்ப நாளா இருக்கு. முன்னாடி எல்லாம் வந்துட்டு இந்த ஏதோ லாஃபிங் வீடியோஸ்ன்ற மாதிரி எல்லாம் நைட் டைம்ல விஜய் டிவில எல்லாம் போடுவாங்க. ஃபாரின்ல அந்த மாதிரி எடுத்த வீடியோஸ் எல்லாம் சிலது போடுவாங்க. அந்த வந்து எப்படின்னா, திடீர்னு ஒரு நடந்து போறப்போ ஒரு பெட்டிக்குள்ள இருந்து ஜஸ்ட் ஃபார் லாஃப்ஸ் கேக்ஸ் போடுவாங்கல்ல. சோ அந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி பிராங்க்ஸ் எல்லாம் ரொம்ப நாளா இருந்துட்டு தான் இருந்துச்சு. இப்போ இந்த யூடியூப் சேனல்ஸோடைய இதெல்லாம் கொஞ்சம் அதிகமான உடனே ஒரு சில சேனல்ஸ்ல வந்து இந்த பிராங்க்ங்கிறத வந்து ஒரு ரியல் டைமா பண்ற மாதிரி ஒரு ரோட்ல போயிட்டு, அதாவது ரியல் டைம்னா அது ஜஸ்ட் ஃபார் லாஃப்ஸ்ல வர்றதும் ரியல் டைம் தான். அது வந்து எப்படின்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். நீங்க நடந்து போயிட்டே இருப்பீங்க, திடீர்னு யாராவது உங்களுக்கு வந்து பே அப்படின்னு வந்து இதை காட்டுவாங்க. நம்ம பயந்துட்டு அப்படியே நடந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா இது வந்து எப்படின்னா ஒரு கான்வர்சேஷன் பண்ற மாதிரி, எங்கேயாவது போறவங்களை நிப்பாட்டி அவங்கள்ட்ட ஏதாவது பேசுறது, அவங்கள்ட்ட ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணி அவங்கள ஒரு மாதிரி எமோஷனலா கடுப்பேத்தி அதுக்கப்புறம் அது பிராங்க் தான் பண்ணணும்னு சொல்றது. எனக்கு தெரிஞ்சு இது மெயினா ஆரம்பிச்சதெல்லாம் இந்த விஜய் டிவி ரியாலிட்டி ஷோல தான் இதை ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க நடிக்கிறதே பிராங்க் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்க நார்மலாவே பிராங்க் தானடா பண்ணிட்டு இருக்கீங்க. பிராங்க்குள்ள பிராங்க். ஜஸ்ட் ஃபார் லாஃப்ஸ்ல எக்ஸாம்பிள் சொன்னீங்கல்ல, அவங்க ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு நான் எவ்வளவு கரெக்ட்னு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் அவங்க வந்து டக்குன்னு பயமுறுத்தலாம் மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க. பக்கத்துல வரவங்க வந்து நிஜமா ஸ்டாச்சு நினைச்சுக்குவாங்க. டக்குன்னு லைட்டா மூவ் பண்ணுவோம், இப்படி நானும் நடந்து போயிருவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அப்படியே வந்து பயங்கரமா வந்து டக்குன்னு பயமுறுத்தி ஷாக் கொடுக்குற மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க பெருசா. அது ரொம்ப சிம்பிளாவும் இருக்கும். எல்லாருக்குமே வந்து இது பண்ற மாதிரி இருக்கும்.
அதான் இப்ப நம்மளே அந்த இடத்துல நடந்து போறோம்னா டக்குன்னு பார்த்தோம் அது படி ஏதாவது ஆச்சுன்னா ஜஸ்ட் அப்படியே சிரிச்சுட்டு போயிருவோம்ன்ற மாதிரி தான் இருக்கும். கரெக்ட் கரெக்ட். ஆனா இப்ப வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி அதை எமோஷனல் பில்ட் பண்ணி அதை ஒரு மாதிரி ரொம்ப சீரியஸா கொண்டு போய் அதுல ஒருத்தனும் ஒரு டிகிரி வச்சிருக்காங்க ஒரு சேனல்காரங்களும். அதை வந்து ரொம்ப பெருசா அடிக்கிற மாதிரி அடி வாங்குற மாதிரி, அதாவது அடி வாங்குறோம் நாங்க அடி வாங்கி காமெடி பண்றோம்னு அதை ஒரு பெரிய அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக்கை போட்டு வேற அதை ஒரு பெரிய தியாகம் மாதிரி வேற காமிச்சுக்கிறாங்க. சரி, இதுல இப்ப இந்த பிராங்க் ஷோல என்ன பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன்? எதனால இதை நம்ம எடுத்து பேசுற அளவுக்கு இது பிராங்க் ஷோ ஒரு டாபிக் எடுத்து பேசுற அளவுக்கு என்ன தேவை? அதான் மெயினா என்ன அப்படின்னா என்ன மனநிலை இருக்காங்கன்னே தெரியாது. சும்மா ரேண்டமா இப்போ வந்து ஒருத்தன் வந்து திடீர்னு அவங்க வீட்டுல ஒரு டெத் ரீசெண்டா நடந்திருக்கலாம், இல்ல வந்து வேலை இல்லாம இருந்திருக்கலாம், டக்குன்னு வேலை போயிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கப்ப இவங்க போயிட்டு இஷ்டத்துக்கு இவங்க மூடுக்கு ஏத்த மாதிரி இவங்க வீடியோ கண்டென்ட் வரவங்களுக்கு ஏத்த மாதிரி சும்மா பேசுறது அது வந்து பர்சனலா ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடும் டக்குன்னு. அதான் இது வந்து பேசுறதுமே ஒரு மாதிரி ஒரு எமோஷனல் அபியூஸ் மாதிரி பண்றாங்க. இப்ப நான் சொன்ன அந்த பிராங்க்ஸ்டர் ராகுல், இப்ப நம்ம 2 பேரும் அந்த ரோல் பிளே பண்ணணும்னு சொன்னதுக்கான காரணமே என்னன்னா ஆக்சுவலி அவரோட வீடியோஸே அப்படிதான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா நம்ம ஒரு ஷார்ட்டா முடிக்கணும்ன்றக்காக டக்குன்னு முடிச்சிட்டோம். அது வந்து ரொம்ப நேரம் இழுப்பாங்க. இப்ப நான் ரீசெண்டா கூட ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில வந்து இவர் இருக்காரு. அதுல வந்து அந்த வர்ற கஸ்டமர்ஸ்ட வந்து ஒரு கஸ்டமர் வந்தோடனே வந்துட்டு கார் எடுக்கணும் அப்படின்னா, கார்லாம் இங்க கிடையாது, நேத்து இந்த எங்க அத்தை பையனுக்கு ஊர்ல திருச்செந்தூர்ல கல்யாணம், காரை கொடுத்துட்டு இருக்கேன் வந்துடும் அப்படின்றாப்ல. இது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அது அந்த வந்த கஸ்டமர் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையில வேணா வந்திருக்கலாம், அது இவனுக்கு தெரியாது. அவங்க வீட்டுல ஒரு அவசரமா ஏதோ ஒரு பிரச்சனையோ இல்ல ஒரு சீரியஸான ஏதோ ஒரு கண்டிஷன்ல வந்திருக்கலாம். இப்ப கார் எடுத்துட்டே போயே ஆகணும்ன்ற நிலைமைக்கு வந்திருக்க வந்துட்டேன். நீங்க வந்து இப்படி நீங்க வார்த்தை உனக்கு இது சிம்பிளா இருக்கலாம். இந்த மாதிரி நான் இந்த கார் திருச்செந்தூர் கொடுத்துட்டு இருக்கேன். அவன் இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா சென்னையில இருக்கேன், கார் நான் உன்கிட்ட சர்வீஸ் கொடுத்து இருக்கேன், இன்னைக்கு எனக்கு ஒரு அவசரம், என்னோட திருச்செந்தூர் கொடுத்துட்டு இருக்கான்னா அவனோட மைண்ட் செட் அந்த இடத்துல என்னவா இருக்கும்? அதை விட கொடுமை. எக்ஸாம்பிள் மாதிரி பார்த்தேன், ஒரு பிராங்க் ஷோ பார்த்தேன். அவன் வந்து ஒரு பேக்கரி ஷாப்புக்கு போவான். பேக்கரி ஷாப்ல வந்து கடைக்கார மாதிரி நடிப்பான். ஒருத்தர் வந்து அவங்க ஒய்ஃப்க்கு பர்த்டேக்கு கிஃப்ட் இது கேக் ஆர்டர் பண்ணிருப்பாங்க. முதல் நாள் வந்து ஆர்டர் பண்ணிருப்பாங்க. அடுத்த நாள் இன்னைக்கு நைட் பர்த்டே அப்படின்னு இன்னைக்கு நைட் ஒரு 10 மணி போல 9 மணி போல வந்து கேக் கேட்கற மாதிரி அவங்கள்ட்ட வந்து இஷ்டத்துக்கு வந்து இது பண்றது. நாங்க இஷ்டத்துக்கு வேற ஏதாவது பேர் எழுதி தர்றது, நீங்க வந்து ரொம்ப கிண்டல் பண்ற மாதிரி ஏதாவது பேர்லாம் எழுதி தந்துடுறது, இல்ல வந்து காமெடியா ஏதாவது கேக் கொடுக்குறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு பரவாயில்ல சார் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இந்த பேர் தான் நல்லா இருக்கு, இதை வச்சுக்கோங்க அப்படிலாம் சொல்றது. இந்த மாதிரி எல்லாம் பண்ணா இப்ப நீ காரனை கூட ஓகே வேற கார் அரேஞ்ச் பண்ணி எப்படியாவது போயிடலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வந்து பர்சனலான விஷயம். இப்போ வந்து உங்க ஒய்ஃப்க்கு வந்து நீங்க வந்து இல்ல ஒய்ஃப் ஃப்ரெண்டுக்குலாம் நீங்க வந்து கிஃப்ட் பண்ணணும், இந்த மாதிரி கேக் தான் உங்களுக்கு ஒரே பிளான் இருக்கு அப்படின்னா அதை போயிட்டு நீங்க ஸ்பாயில் பண்றீங்க அப்படிங்கறத அந்த மூட் எப்படி அஃபெக்ட் பண்ணும்? இது அதான் நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல வந்தேன்ல, அந்த அதே வீடியோலயே இதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, அது வரைக்கும் வந்தவங்களாவது கஸ்டமர். ஒரு பையன் வந்து அந்த கடைக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வேலை கேட்டு வந்திருக்கான். அவன் ரொம்ப ஒரு மாதிரி முடியாத பெருசா விவரம் இல்லாத ஒரு பையன் மாதிரி இருக்கான். அந்த கேரேஜ்ல வேலைக்கு போற பசங்க புதுசா வர்றவங்க வேலை கேட்டவங்க எப்படி வருவாங்க, சோ அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஒரு பையன் வர்றான். அவன் வந்துட்டு இந்த மாதிரி அந்த அண்ணன்ட்ட இருந்தாரு, அவர்கிட்ட நான் வேலை கேட்டிருந்தேன் அப்படின்னா, அவனை வந்து அந்த இடத்துல ஒரு மாதிரி அது எப்படின்னா அந்த ஏற்கனவே இருக்கிற வேலை பார்க்குற பசங்களெல்லாம் அடிக்கிற மாதிரி திட்டுற மாதிரி ஒரு பயமுறுத்துற மாதிரி இவனை சத்தம் போட்டு என்னடா அப்படிங்கிற மாதிரி அப்படி அது ஒரு மாதிரி ரொம்ப இது பண்ணும். அந்த பையன் ஒரு மாதிரி பயந்துட்டான். லாஸ்டா பிராங்க்னு சொன்ன உடனே அந்த பையன் அழுகுறான். அழுதவனே ஏய் தம்பி ஒண்ணும் இல்லடா, என்னடா இதுக்கு போய் அழுதுட்டு இருக்க, ஒண்ணும் இல்லடா ஏண்டா நான் அழுக வச்சுட்டு இப்ப என்னடா ஒண்ணும் இல்லைன்னு. இதுல பெரிய கடுப்பு என்னன்னா லாஸ்டா வேற என்ன சொல்றான்னா, இப்ப அந்த அண்ணா உனக்கு வேலை இருக்கா இல்லையான்னு உனக்கு தெரியாதுல்ல, நீ வரும்போது வேலை இருக்கா இல்லையான்னு கேட்கறது தானே வந்த. இப்ப நான் சொல்றேன் உனக்கு வந்து வேலை இருக்கு, அவன் தானே கொடுத்துருவாரு, உன்னோட மாச சம்பளத்தை நான் உனக்கு கொடுக்குறேன், இன்னைக்கே உன்னை கொடுத்துடுறேன் அப்படின்ட்டு வாடா அப்படின்னு கட்டி பிடிச்சு இல்ல முழுசா அதான் சொல்ல வரேன் பாருங்க. உடனே வாடா அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு பேக்ரவுண்ட்ல ஒரு அப்படியே ஒரு சாங், ஏதோ ஒரு சாங் வந்து அண்ணன் என்ன தம்பி என்னடா நம்ம எல்லாம் ஒண்ணுடான்ற மாதிரி எனக்கு ஒரு சாங்க போட்டுட்டு, இது என்னன்னா நீ அவனுக்கு மாச சம்பளம் என்னவா இருக்க போகுது, என்ன ஒரு 5000 இருக்குமா? நீ அந்த 5000 இன்னைக்கு அவன் கையில குடுத்துட்டேன்றதுனால நீ அவன் வந்து அதான் கொடுத்தான்றதும் தெரியாது, அப்படி கொடுத்தான்னு வச்சுக்கிருவோம். ஆனா குடுக்கறோன்ற மாதிரி அதை வீடியோல காட்டி அதுக்கு ஒரு பாட்டு போட்டு இவன் பெரிய ஒரு உத்தம மாதிரி அதை பில்டப் கொடுத்துட்டு நான் வந்து பெருசா நல்லது பண்ணிட்டே அவனை வந்து நீ எமோஷனல் அபியூஸ் பண்ணிருக்க. அதுக்கு முன்னாடி அவனை வந்து அவன் வாழ்க்கையில ஒரு வாய்ப்பே இல்லாம ஏதோ கடைகள்ல வேலை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனை வந்து நீ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் உனக்கு இந்த 5000 ரூபாய் கொடுத்து உன்னை சரி பண்ணிடுறேன் அப்படின்னா
இது 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 சரியான அப்ரோச்சும் கிடையாது. இது 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 அஃபென்ஸ் என்னைய கேட்டா. ஆமா ஆமா. இன்னொன்னு, நீங்க பிராங்க் பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க வந்து நீங்க நிஜமாவே ஏதோ எனக்கு வந்து இப்படி காசு இல்ல, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒருத்தங்க வீட்டை விட்டு வந்துட்டேன், எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 1/2 மணி நேரத்துக்கு பேசிக்கிட்டு இருப்பாங்க. 1/2 மணி நேரம் டைம்ங்கிறது இவங்க யாரை கேட்டு வந்து இன்னொருத்தவங்க 1/2 மணி நேரம் டைம் வந்து இவங்க இது பண்றாங்க. இப்ப நான் வந்து ஏதோ ஒரு அவசரமா போய்கிட்டு இருக்கலாம், எனக்கு ஒரு வேலையோட நான் போய்கிட்டு இருக்கலாம். நான் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் பார்த்த எந்த பிராங்க்ஸ்லயுமே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க என்ன வேலைக்கு போறாங்க என்னன்றது தெரிஞ்சு அதுக்கப்புறம் அந்த பிராங்க ஸ்டார்ட் பண்ற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. மேபி இப்ப நம்ம இதெல்லாம் சொன்னோம்னா இல்ல நாங்க வந்து அதெல்லாம் கேட்போம், அதை கேட்டுட்டு அதுக்கு செட் ஆகாதவங்க எல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் எடிட்ல பண்ணிடுவோம், தூக்கிடுவோம், இது வந்தவங்களை மட்டும்தான் போடுவோம்னு கூட சொல்லலாம். ஆனா ஆனா என்னதான் நீங்க காரணம் சொன்னாலுமே விஜய் ரமேஷ் வந்து பிஸியா ஒருத்தர் போயிட்டு இருக்காரு, அவரை கூப்பிட்டு நீங்க பிராங்க் பண்ணி வந்து டிஸ்டர்ப் பண்றீங்கல்ல. இந்த பிராங்க் ஷோவால நல்லது நடந்து ஒரே ஒரு ஆள் அவர் தான், அவருக்கு மட்டும் தான் நல்லது நடந்தது, நம்மளுக்கு கேட்டதான் நடந்தது. அதுதான் சும்மா. ஆனா அவரு அந்நேரத்துல சரக்குல இருந்தாலும் அந்தாலே பண் பண்ற மூட்ல இருந்திருப்பாப்ல. ஆமா ஆமா. அவருக்கு வச்சு பண் பண்றோம்னு பண்ணி பெரிய ஆள் ஆயிட்டாரு. சரி ஓகே, அது ஏதோ ஒரு நேரம், அதை ஒண்ணும் நம்ம தப்பா சொல்றதுன்றது இல்ல. ஆனா இந்த அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். ஓ அப்படிங்களா சார், ரொம்ப சாரி சார், அப்படிதான் நான் பேசுவேன். இது வந்து இப்ப நம்ம தமிழ் யூடியூப் சேனல்ஸ்ல இது எப்படி போய்கிட்டு இருக்குன்னா, இந்த இன்னும் இப்ப நம்ம இப்ப இது வந்து சென்னையில ஸ்டார்ட் ஆச்சு. இந்த இப்ப ஃபன் பண்றோம், இந்த பிராங்க்ஸ்டர் ராகுல் இந்த மாதிரி சிலர்லாம் வந்து ஃபன் பண்றோம்ன்றது இந்த பிளாக் ஷீப்போட இது எல்லாமே வந்து சென்னையில நடந்தது. சோ இந்த மாதிரி மதுரையில ஒருத்தன், கோயம்புத்தூர்ல ஒருத்தன், இந்த மாதிரி ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு சேனல் மாதிரி ஆரம்பிச்சு அதுல பிராங்க் பண்றாங்க. இதுல வந்து பிராங்க் இங்க சென்னையில நடக்கிற நான் சொல்றேன் இந்த சில பிராங்கே வந்து அது கண்டென்ட்டாவே அது ஒரு இம்மெச்சூர் கண்டென்ட் தான். ஆனா அதுல இருக்கிற ஒரு மெச்சூரிட்டி கூட இல்லாத அளவுக்கு ஒருத்தரை ஒரு நம்மளுக்கு தெரியாத ஒருத்தரை வந்து டக்குன்னு ஹேண்டில் பண்றோம்ன்றப்ப என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணணும்ங்கிறதுல ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும்ல. ஒரு இப்போ ஒரு பிராங்க்ஸ்டரும் ஒரு லெவல் ஆஃப் ஒரு டிகிரி வச்சிருக்காங்க, இந்த லெவலுக்கு மேல போகும்போது நம்ம நிறுத்திடணும் அப்படிங்கிற மாதிரி. இப்ப அதுல பிராங்க்ஸ்டர் ராகுல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம், ஃபுல்லா கடுப்பேத்தி டென்ஷன் ஆனதுக்கு அப்புறம் வந்து நான் பெரிய நல்லவேன்னு பேசுறது. ஃபன் பண்றோம்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு பாயிண்ட்ல ஸ்டாப் பண்ணிடுவாங்க, ரொம்ப இது போகாம. ஆனா இந்த மாதிரி இந்த ஊர் சைடு நடக்கிற இந்த சில இதுல எல்லாம் வந்து சின்ன சின்ன பசங்களா பண்றாங்க. இப்பதான் ஸ்கூல் படிக்கிற மாதிரி காலேஜ் படிக்கிற மாதிரி இருக்க அந்த பசங்களை பார்த்தா அவங்க எல்லாம் வந்து அந்த அந்த இந்த இந்த பிராங்க்ன்ற கண்டென்ட்டோடைய என்ன சொல்றது, அந்த ஒரு ஒரு அத ஒரு மெத்தடா இல்ல அது ஒரு ஷோ கண்டென்ட்டா தெரிஞ்சுலாம் பண்றது இல்ல, சும்மா பிராங்க் பண்றோம் ஏமாத்துறோம். சோ அந்த அளவுல பண்றாங்க. பண்ணிட்டு அதை வந்து ஒரு இதா இதுல என்ன பெரிய கடுப்புனா எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடுப்பேத்தி முடிச்சுட்டு லாஸ்டா வந்து கேமரா பார்த்து எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கன்னு வாங்க. ஏண்டா டே கொய்யா, என்னைய கடுப்பேத்துறது இல்லாம இதுல என்னன்னா அதை கூலா எடுத்துக்கலாம். எனக்கு முக்கியமா எனக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இவங்க பிராங்க் பண்றதெல்லாம் கூட நான் வந்து மன்னிச்சிருவேன். இவங்க இந்த பிராங்க் பண்றது மூலமா சோசியல் மெசேஜ் சொல்ல வேண்டும் பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு முக்கியமான ஆளை மறந்துட்டேன். ஆமா ஆமா ஆமா, பேர் என்ன? வடவு சத்திரியன், சரித்திரன் அவர். சரித்திரன் வருது. சரித்திரன் வந்து அவர்லாம் ரொம்ப மோசம். ஆமா ஆமா. இல்ல அதான் ரொம்ப மோசமா பண்றான்னு சொல்லிட்டுதான் இந்த கமெண்ட்ஸ் ரொம்ப வந்ததுக்கு அப்புறம் வந்து எல்லாத்துலயும் வந்து சோசியல் மெசேஜ் வச்சு பண்ற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் பண்றது. இல்ல சோசியல் மெசேஜ நீங்க கடுப்பேத்தி தான் சொல்லுவீங்களோ, அதுதான் கடுப்பு. நீங்க வந்து நல்லாவா சொல்றதா நல்லாவே சொல்லலாமே, அதுக்கு எவ்வளவோ வழி இருக்கு. இதுதான் என் ஸ்டைல், இதுலதான் நான் ஸ்ட்ராங்னா இதுல நீ ஸ்ட்ராங்கா இருக்கிறது, நீ ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. இன்னும் சில பிராங்க்ஸ் எல்லாம் வந்து ஒரு சில பிராங்க் சேனல்ஸ் நான் நார்த் இந்தியால இல்ல வேற ஃபாரின் சேனல்ஸ் எல்லாம் சிலது பார்த்தேன். அதெல்லாம் இன்னும் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா. என்ன மாதிரினா ஜலால்ஸ் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும். எப்படி? ஜலால்ஸ்னு ஒரு பிராங்க் ஷோ ரொம்ப ஃபேமஸ் அது. ஓகே ஓகே. மோஸ்ட்லி இந்த இது பேய் பிராங்கா பண்ணுவாங்க. ஓகே ஓகே. ரொம்ப இதுவா இருக்கும். அதாவது இப்ப எலிவேட்டர்ல போறப்பலாம் வந்து திடீர்னு ஃளைட்டுக்குள்ள போறப்ப வந்து திடீர்னு வந்து கரண்ட் கட் பண்ணிட்டு லைட் ஆஃப் பண்ற மாதிரி, பேய் மாதிரி திடீர்னு வந்து இது பண்ணுவாங்க. தலை திடீர்னு துண்டா போற மாதிரி, இது இல்லைன்னா இந்த மாதிரி நன்னு மாதிரி விச்சு மாதிரிலாம் வந்து ட்ரெஸ் போட்டு வந்து துரத்திக்கிட்டே வருது இருட்டுல. இதெல்லாம் இது இவங்க நிஜமாவே வந்து பப்ளிக்ல பண்றாங்களா இல்ல வந்து செட் பண்ணி பண்றாங்களா அதெல்லாம் தெரியல. ஆனா நிஜமாவே அது பப்ளிக்ல பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப டேஞ்சரஸ். டக்குன்னு ஒரு மென்டல் பிரேக் டவுன் ஆயிருது, இல்ல வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருது அப்படின்னு என்ன பண்ண முடியும்?
அதுல இன்னுமே அதான் இன்னொரு விஷயமும் நான் இந்த இதுல சொல்லணும்னு நினைச்சது. இப்போ சில பிராங்க்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி இந்த பயமுறுத்துறது, இந்த சடனா ஒரு இது கொடுக்கறதெல்லாம் வந்து எப்படி பண்றாங்கன்னா, ஒரு ஹைவேல பாத்தையில நடந்து போய்கிட்டு இருக்கவங்க மேல பண்றாங்க. திடீர்னு ஒரு இது அப்ப இது என்னன்னா, எல்லாருமே அந்த பயப்படுறது வந்து ஒரே மாதிரி பயப்பட மாட்டாங்க. ஒருத்தருடைய அந்த அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அந்த டக்குன்னு அந்த ஒரு ரிஃப்ளெக்ஸும் வந்து ரிஃப்ளெக்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, டக்குன்னு அந்த ரிஃப்ளெக்ஸ்ல எந்த டைரக்ஷன்ல ஓடுறோம்னு தெரியாம ஓடுவாங்க. இப்ப யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு ஹைவேல ஒரு ஓரத்துல அந்த சிட்டிக்குள்ள ஒரு டிராபிக் இருக்கிற ரோட்ல நடந்து பாத்வேல வந்துட்டு இருக்கும்போது இப்படி சடனா ஒரு பிராங்க் ஆகும்போது அவங்களோட ரிஃப்ளெக்ஸ்னால தெரியாம ரோடுக்குள்ள ஓடி ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் எல்லாம் ஆச்சுன்னா அதுக்கெல்லாம் யாரு பொறுப்பா? ஃபன் பண்றவங்க கூட நான் பாத்திருக்கேன். இவங்க ரோட்ல ஏதாவது பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா வர்றவன மடக்கி குடிக்க பார்ப்பாங்க. அவங்க அப்படியே விலகி போவானா, பின்னாடி எல்லாம் வண்டி வர மாதிரி அப்படி போகாத இப்படி வா அப்படி கூடுவாங்க. அவன் நிஜமாவே வண்டி வந்து இடிச்சா என்ன பண்ணுவாங்க? அதான் அதுக்கு இவங்க யாருக்குமே அதுல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முடியாது. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முடியும் அதுல? அதான் நான் அந்த நார்த் இந்தியா ஃபாரின்ல பார்த்தேன்னு சொன்னது வந்து என்னன்னா, இந்த கோல்ட் டிகர் பிராங்க்னு ஒண்ணு பண்ணுவாங்க. அது வந்து நான் பார்த்த வரைக்கும் அது மோஸ்ட்லி வந்து இதாதான் இருக்கும், ஸ்கிரிப்டடா தான் இருக்கும். அது வந்து ரியலா இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த ஸ்கிரிப்டட் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு பையன் இருப்பான். அவன் வந்து ஏதாவது ஒரு பணக்கார கார் ஒண்ணு இருக்கும், காஸ்ட்லி காரு. அந்த காருக்கு பக்கத்துல நின்றுட்டு வர்ற பொண்ணை யாராவது ஹாய் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஃபிளர்ட் பண்ற மாதிரி பண்ணுவான். பண்ண உடனே வெளியே போலாமா, காஃபி சாப்பிட போலாமான்னு ஏதாவது கேட்பான். உடனே அந்த பொண்ணு வந்து அந்த கார் எல்லாம் பார்த்துட்டு ஓகே ஏதோ பெரிய ஆள் போலன்ட்டு ஓகே சரி வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொன்ன உடனே வாங்க என் வண்டியில ஏறுங்கன்னு சொல்லிட்டு காருக்கு பின்னாடி போய் ஒரு பழைய சைக்கிள் எடுத்துட்டு வருவான். உடனே அந்த பொண்ணு வந்துட்டு என்ன இதான் அவன் வண்டியா அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி மூஞ்சிய சொல்லிச்சுட்டு போற மாதிரி போறது. இவனுங்க உடனே வந்துட்டு அந்த என்னது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மிடில் ஃபிங்கரை காட்டிட்டு அப்படியே அந்த ஒரு இந்த மியூசிக் அந்த அந்த மியூசிக்கை போட்டு அதனது தக் லைஃப் அந்த இதெல்லாம் போட்டு அப்படியே ஒரு கெத்து மாதிரி, அதாவது வந்து அந்த பொண்ணு இவன் இருக்க பணத்துக்காக ஆசைப்பட்டு வந்துச்சாமா, அவரை வந்து இவங்க பிராங்க் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்களாமா. இது வந்து இது வந்து ஸ்கிரிப்டடாவே இருந்தாலும் என்ன மாதிரி ப்ராப்ளமேட்டிக்கா இருக்குன்னு சொல்றேன்னா, இது ஒரு விஷயத்த ப்ரொஜெக்ட் பண்ணது இல்ல, அது வந்து ரொம்ப அதான் இவனுங்க ப்ரொஜெக்ட் பண்றது வந்து இந்த மாதிரி பொண்ணுங்க வந்து நீங்க ஃபிளர்ட் பண்ணீங்கன்னா நீங்க இந்த மாதிரி பணக்கார கார் இப்பெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா வந்து பேசுவாங்க, இல்லைன்னா போயிருவாங்க அப்படிங்கிறது இந்த வழக்கமா நம்ம தமிழ் சினிமால வர்ற மாதிரி என்கிட்ட இருக்க காசெல்லாம் வாங்கி குடிச்ச, செலவு பண்ண, அதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு போயிட்ட, அடிடாவல உதடாவல, இந்த டெம்ப்ளேட்டையே அதை ரொம்ப இப்ப அது ஸ்கிரிப்டடா இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியாதுல்ல. அப்ப பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, அப்ப பொண்ணுங்க எல்லாம் இப்படிதான் இருக்காங்க போல, இந்த மாதிரி நம்ம பணக்கார கார் வச்சிருந்தோம்னா வருவாங்க. நீங்க கரெக்டா சொன்னீங்க. நான் ரீசெண்டா ஒரு என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட இங்க பேசிக்கிட்டு இருந்தேன் இங்க யூரோப்ல. அந்த பொண்ணு சொன்னாங்க, பசங்க ஏன்னு தெரியல இந்த மாதிரி நான் டேட் பண்ற பசங்க எல்லாம் சில டைம் வந்து நான் அந்த வேலெட் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், கார் வரைக்கும் போகணுமா அப்படின்னு கூப்பிடுவாங்க. போய் பார்த்தா எதுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் கார் வச்சிருப்பாங்க, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கார் வச்சிருக்காங்க, அதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக தான் வந்து இதுக்காக தான் மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்டா அப்படி வேணாலும் பண்ணா அப்படியே அவனை கட் பண்ணிடுவேன், அவங்க கூட வந்து பேசவே மாட்டேன். இந்த மாதிரி பாவம் இல்ல, இந்த மாதிரி கோல்ட் டிகர் பிராங்க் எல்லாம் உண்மை நம்பி இவங்க வந்து இந்த பொண்ணுங்க கிட்ட ட்ரை பண்ணி பாருங்க, இப்படி பல்ப் வாங்கிட்டு நார்மலா இருந்தா கூட அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருமா இருக்கும், நீங்க இப்படி பண்ணனால வந்து பல்ப் வாங்கிட்டு போயிட்டாங்க. இது மாதிரி இன்னும் நிறைய டைப் ஆஃப் பிராங்க் வந்து ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு. இன்னொன்னு ஒரு பிராங்க் நான் பார்த்தேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அதுல வந்து என்னன்னா, ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. எதிர்த்து வர்றவங்க வந்து அப்படியே சாதாரணமா நடந்து வந்துகிட்டே இருப்பான். அந்த பொண்ணுங்க கிட்ட வந்த உடனே டக்குன்னு கைய ஓங்கி அந்த பொண்ணுங்களுடைய பின்னாடி தட்ட போற மாதிரி கைய கொண்டு வந்துட்டு ஆல்மோஸ்ட் கிட்ட வரைக்கும் கொண்டு வந்துட்டு அப்படியே கீழே குனிஞ்சு ஷூலேஸ் மாட்டோம். அப்படியே கீழே பின்னாடி வந்து ஹஹான்னு அந்த சவுண்ட போட்டுருவாங்க. என்ன ஷோ இது? எனக்கு பேரு ஞாபகம் இல்ல. ஆனா இது வந்து ஏதோ ரேண்டமா Facebookல ஏதோ இந்த ரேண்டமா வரும்ல ஃபீட்ல, அந்த மாதிரி வந்துச்சு. எனக்கு பேஜோட நேம்லாம் இல்ல. இது என்னன்னா, இது வந்து ஆக்சுவலா அபியூஸ், ஹராஸ்மெண்ட். இது நீங்க வந்து நான் கை வைக்கல அதனால இது ஹராஸ்மெண்ட் இல்லன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோமே, இப்போ அந்த நடந்து வர்ற பொண்ணுங்கள்ல யாரோ ஒரு பொண்ணு வந்து அவங்களுடைய பாஸ்ட்ல வந்து ஒரு செக்சுவல் அசால்ட்னால ஒரு டிராமால இருந்தவங்களா இருக்கலாம். மென்டல்லி அதை வந்து அவங்கள ரொம்ப பாதிச்சிருக்கலாம். இந்த சொல்லுவாங்கல்ல, இந்த ட்ரிகர் வார்னிங் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, சிலர் பேசும்போதே கொடுப்பாங்க. நான் இந்த கண்டென்ட்ட பேசினாலே அவங்களுக்கு அது ட்ரிகர் ஆகி அந்த டிராமாவை அது ரிமைண்ட் பண்ணும் அப்படின்றதுனால பேசுறப்பே கொடுக்கும்போது, நீ வந்து
இத வந்து நீ அந்த மாதிரி அந்த அந்த மொமெண்ட் இருக்குல்ல, அந்த கையை நீ ஓங்கி பின்னாடி கொண்டு வர மொமெண்ட் வந்து அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து அது எவ்வளவு பெரிய மென்டல் பாதிப்பை ஏற்படுத்தும்ன்றத பத்தின எந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குமே இல்லாம நான் இப்படி கையை தூக்கி கொண்டு வந்துட்டு நான் காலில் ஷூலேஸ் மாட்டுவேன், இது பிராங்க் அப்படின்னு போனதுக்கு அப்புறம் ஒரு சில பெண்கள் அங்கிட்டு போன உடனே சிரிக்கிறாங்க. அந்த சிரிக்கிற எல்லாருமே சந்தோஷப்பட்டோ இல்ல அப்படிதான் சிரிக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. நிறைய பேரால பப்ளிக்ல ரியாக்ட் பண்ண முடியாம இப்படிதான் ரியாக்ட் பண்ணி ஆகணும்ன்ற கட்டாயத்தினால ரியாக்ட் பண்ணிட்டு நிறைய பேர் ரியாக்ட் பண்ணல, கட் பண்ணிடுவாங்க, அதை போட மாட்டாங்கல்ல. இந்த மாதிரி இது இல்ல. இன்னொன்னு என்னன்னா, இப்பதான் நான் வந்து இந்த சும்மி வண்ணக்கவிங்களோட ஒரு பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருந்தேன், சைல்ட் செக்ஷுவல் அபியூஸ். அதுல சொல்றாங்க இந்த மாதிரி ட்ராமான்னு நீங்க சொன்னதுனால எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்னென்ன மாதிரி ட்ராமான்னு சின்ன வயசுல சைல்ட் செக்ஷுவல் அபியூஸ் நடக்கிறப்ப, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்களுக்கு வந்து பாத்ரூம்ல நடந்திருக்கு, இல்ல வந்து மாடிப்படியில் நடந்திருக்கு, இல்ல வந்து ஈவன் எப்படி சொல்றது, ஒரு ஈவினிங் 5 மணிக்கு நடந்திருக்கு அப்படின்னா ஈவினிங்க பார்த்தாலே பயம். அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த ட்ராமா நடக்கும். இந்த மாதிரி அபியூஸ் நடக்குது அப்படின்னா அந்த அளவுக்கு அபியூஸ், அந்த அளவுக்கு ட்ராமா மைண்ட்ல இருக்கும். 5 மணினாலே பயம் வரும். அப்புறம் வந்து மாடிப்படினாலே பயம் வரும். இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த ட்ரிகர்லாம் வந்து இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயங்கள்லாம் எப்ப மறுபடியும் ஆகும், மேபி அதனால ஃபிட்ஸ் வரலாம், என்ன வேணா நடக்கலாம். அவன் அதுக்கான எந்த பொறுத்தும் இல்லை, நீங்க பாட்டு இஷ்டத்துக்கு பண்ணிட்டு போயிருவாங்க. இல்ல இது வந்து ஒருத்தவங்களுடைய டிஃபால்ட்டாவே இந்த இந்த கான்செப்டோட அண்டர்லைன் என்ன, நீ வந்து ஒருத்தவங்களோட எமோஷனோட பிளே பண்ற. இதுதான் நீங்க வந்து அது என்னதான் நீங்க வேற வேற மாதிரி பேர்ல போட்டு அதை வந்து நாங்க ஜாலிக்காக பண்றோம், யாரோட ஜாலிக்காக பண்றோம்ன்றது முக்கியம். உன்னோட ஜாலி. புரட்சி தமிழ் நான் யார் அந்த கேரக்டர் தெரியாது எனக்கு. முதல்வன் யாரு யாரு? ஜல்லிக்கட்டு முதல்வனுங்க, ஜல்லிக்கட்டு நாயகன். என்ன சொல்றீங்க? என்ன பிராங்க் அது? பிராங்க்குலாம் முன்னாடி தெரியலையே, கேள்விப்பட்டது இல்லையே. கிராஸ் டாக் அவர் சொல்லிட்டு யாரோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. அவர் ஆக்சுவலா எக்கச்சக்கமா பண்ணுவார் இந்த மாதிரிலாம். ஆமா, என்ன அவருக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா மூஞ்சி தெரியாம பண்ணிட்டு வச்சிருவாரு. ஆமா ஆமா, மூஞ்சி தெரியாம பண்ணாலும் இப்ப போன்ல வந்து திடீர்னு போன் பண்ணி போடி வாடின்னு பேசுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாரு. அவருக்கு இருக்க அட்வான்டேஜ் தானே சொல்றேன், எஸ்கேப் ஆயிடுறாருன்னு சொல்றேன். நேர்ல பார்த்தா அடி வாங்கணும். இப்ப ஃபன் பண்றோம், இவங்க எல்லாம் நேர்ல அடி வாங்கியிருக்காங்கல்ல, அவருக்கு வந்து அதுக்கு அந்த இது இல்லாம எஸ்கேப் ஆயிடுறாரு அவரு. சோ அதான் நான் சொல்லிட்டு இருந்தது, அந்த அந்த எமோஷனோட பிளே பண்றது அப்படிங்கிறது இருக்குல்ல. நம்ம எதான் எவ்வளவுதான் வந்து வேர்ட்ஸ் வச்சு அது வந்து ஜாலிக்காக பண்றோம் அப்படிலாம் சொன்னா கூட அது யாரோட ஜாலிக்காக நீங்க பண்றீங்க, அண்ட் அந்த ஜாலி வந்து அட் வாட் காஸ்ட் நம்ம பண்றோம் அப்படிங்கிறது இருக்குல்ல. நீங்க வந்து யார பலியாக்கி நீங்க வந்து ஒரு ஜாலி பண்றீங்க, நீ ஃபன் பண்றீங்க. ஏன்டா நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோமே ஒரு சிச்சுவேஷன், நான் வந்து எங்க வீட்டுல எனக்கு ரொம்ப நெருங்கின யாரோ ஒருத்தரை இழந்துட்டு நான் வந்து ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கேன். நீ என்னை கூப்பிட்டு வச்சு பேசி ஏதோ பண்ணி உன்னோட இதுக்கு கண்டென்ட் எடுத்துக்கிட்ட, லாஸ்ட்ல வந்து கூப்பிட்டு ஃபன் பண்றோம்னு சொல்றேன். என்னோட மனநிலை என்னவா இருக்கும்? அதுலவே நிறைய பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பிராங்க்ஸ் ராகுல நான் சொன்ன மாதிரி இந்த லாஸ்ட் பாட்டு போட்டாங்கல்ல, அது மாதிரி வந்துட்டு இந்த இதுலயும் பிளாக் ஷீப்லயும் ஒரு 2-3 வீடியோல எல்லாம் வந்து இவங்க ஃபன் பண்ண போயிருப்பாங்க, அவங்க ஏதாவது ரொம்ப சீரியஸா பேசின உடனே கூட்டு போய் வாங்க சாப்பாடு வாங்கி கொடுக்கறது. நீங்க ரியலா பண்றத வந்து நான் பாராட்டுறேன், சரியா? ரியலாவே பண்ணீங்கன்னா நான் பாராட்டுறேன். ஆனா அதையும் நீங்க கண்டென்ட் ஆக்கி அதை மார்க்கெட்டிங் தானே பண்றீங்க. ஃபன் பண்றதுதான் உங்க ஷோனா, ஃபன் பண்றது அதை பத்தி அந்த பிராங்க் கண்டென்ட்டை மட்டும் எடிட் பண்ணி போட வேண்டியதானே. அதுக்கு நடுவுல நீங்க பண்ண ஒரு பிலாந்திராப்பிய எடுத்து எதுக்கு பண்ணணும்? அதை பண்ணிட்டு நம்மள ஒரு ஹீரோவா பிளாக் ஷீப்லயே சேட்டையன் கார்த்திக்னு போடுவாங்க. ஃபுல் டைமா இது மாதிரி தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து பேசி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஷோல அது பண்ணாங்கன்னு ஓகே. நீ பண்றது அந்த ஷோ எனக்குமே பிடிக்கும், அது ஒரு நல்ல விஷயம். அதனால ஒரு 1-2 பேரோட லைஃபே சேஞ்ச் ஆயிருக்குன்னு நான் அவங்க சொல்லி பாத்திருக்கேன். அது ஒரு நல்ல விஷயம் தான். ஏதோ நீங்க உங்களால முடிஞ்ச ஏதோ ஒண்ணு பண்றீங்க, அது நல்ல விஷயம் தான். ஆனா அது வந்து ஸ்னோஃப்ளேக்ஸ் சொல்லுவாங்கல்ல, தொட்டதுக்கெல்லாம் வந்து நம்ம பேசுறோம் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு இது இருக்கும்ல. இப்ப நீங்க அந்த பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன சிரிப்பு வராம இருக்கா, ஃபன் இல்லாம இருக்கா? அது எப்படி நீங்க பாக்குறீங்க? கண்டிப்பா நானும் பிராங்க்ஸ் ராகுல் என்ஜாய் பண்ணிருக்கேன், ஃபன் பண்றோம் என்ஜாய் பண்ணிருக்கேன். எல்லாமே இந்த பிராங்க்ஸ் பாக்குறப்ப எல்லாமே என்ஜாய் பண்றோம், கரெக்ட் தானே? நல்லா நான் ஞாபகம் இருக்குன்னா ஒரு ஃபர்ஸ்ட் அந்த பிராங்க்ஸ் ராகுலோட ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பிராங்க்லாம் ரொம்ப 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 பிடிக்கும், எனக்கு ரொம்ப சிரிப்பு வரும். ஓகே, அது வந்து நான் ஃபீல் பண்ணியிருந்தா ரொம்ப அபியூசிவா இருக்கும், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
அதெல்லாம் ஓகே. ஆனா நான் பாக்குறப்ப ரொம்ப ஜாலியா இருக்குது. எனக்கு வந்து இப்ப நினைச்சாலே அந்த அளவுக்கு சிரிப்பு வரும். அந்த மாதிரி இருக்குது. ஆனா இது எப்படி நம்ம வந்து இது ஃபன்னே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசுறோமா? இல்ல இது ஃபன்னே இருக்கக்கூடாது, இல்ல ஃபன்னே இல்லன்னு சொல்லல. அதான் இப்ப நானுமே நீங்க சொன்ன மாரி நான் வந்து ஃபன் பண்றவங்கலாம் வந்து நான் ரொம்ப ரெகுலரா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு வந்து அது ரொம்ப புடிச்ச ஷோனே கூட வச்சுக்கோமே. அப்படிதான் பார்த்துட்டு இருந்தேன். ம். அதுல அப்ப நான் நல்லா சிரிச்சவன் தான். ஆனா நான் அப்ப எல்லாமே வந்து அந்த பாதிக்கப்படுற அதாவது யார வச்சு ஃபன் பண்றாங்களோ அவங்களோட இடத்துல இருந்து யோசிக்கவே இல்லங்கிறதா மேட்டர். ம், 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 இப்ப சிரிச்சிட்டு இருக்கிற எல்லாருமே அந்த இடத்துல நம்மள நிறுத்தி பார்க்கல. ம். இப்ப என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு பிராங்க் அது வந்து ஃபன் பண்ற பிராங்கா இல்ல வேற பிராங்கா எதுன்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு பிராங்க் வீடியோ நான் பார்க்கும்போது எனக்கு வந்து அது உண்மையிலேயே ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா இருந்துச்சு. எனக்கு அந்த இடத்துல நான் வந்து அன்னைக்கு ரொம்ப ரொம்ப கொந்தளிச்சு ஒரு Facebook போஸ்ட் எல்லாம் போட்டிருந்தேன். ஒரு ஒரு 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ம். முதல்ல பிராங்க் ஷோஸே பேன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு 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 4, 5 வரியில ஏதோ கொஞ்சம் கொந்தளிச்சுலாம் போட்டிருந்தேன். ம். எனக்கு அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப அந்த பர்டிகுலர் பிராங்க் எனக்கு என்ன ஞாபகம் இல்லை இப்ப. ம். ஆனா அதை பார்த்த உடனே தான் ரொம்ப வந்து ட்ரிகர் ஆச்சு. எனக்கு என்ன இப்படி பண்ணிட்டு இதை வந்து பிராங்க்னு சொல்லி முடிக்கிறானுங்களே எப்படிடா அப்படின்ற மாதிரி கோவம் வந்து ம். அதுக்கப்புறம் தான் ஒரு ஒரு பிராங்கும் பறக்கிறப்ப நம்ம ஏற்கனவே சிரிச்ச பிராங்கா இருக்கலாம் இல்ல புதுசா பார்த்து சிரிக்கிற பிராங்கா இருக்கலாம். ஆமா. இப்பயுமே ஃபன் பண்றவங்களோட சில வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு வரதான் செய்யுது. அது நம்மள மீறி நேச்சுரலா வருது. ஏன்னா நம்ம அப்படிதான் கண்டிஷன் ஆயிட்டோம். ம். ஆனா அது சிரிக்கும் போதே மைண்ட்ல அந்த பேக் ஆஃப் த எண்ட் வந்து வெக்கமா இல்ல உனக்கு அங்க ஒருத்தன் அவனை வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு அபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் நீ அவனை பார்த்து சிரிக்கிறியன்ற மாதிரி நம்மளுக்குள்ளே ஒரு ஆமா. ஒரு வாய்ஸ் வருது. ஆமா. உங்களுக்கு எது ஞாபகம் இருக்கா? எந்த படம் போயிருந்தோம்? ஏதோ ஒரு படம். அந்த சந்தானம் படம் ஏதோ ரீசெண்டா வந்துச்சு. ம். ஆம், நம்ம பாரிஸ் ஜெயராஜா. பாரிஸ் ஜெயராஜ். அந்த படத்துல கூட இந்த மாதிரி ரொம்ப ஒரு மட்டமான ஒரு காமெடி வந்துச்சு. சொல்றப்ப நம்மளுக்கு டக்குன்னு சிரிப்பு வந்துருது. நல்லாவே சிரிச்சுடுறோம். அதுக்கப்புறம் ஐயோ இந்த ஆமா. மாதிரி காமெடிக்கெல்லாம் போயிட்டு நமக்கு சிரிப்பு வருது அப்படின்னு ரொம்ப அப்படியே கஷ்டமா மனசு ஆக்சுவலா அதுல ரேப் பத்தியோ இல்ல ஏதோ ஒரு அது பத்தி ஏதோ ஒரு காமெடி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அப்படிதான் நம்ம அந்த மொமெண்ட்ல நம்ம ஏற்கனவே கண்டிஷன்டா இருக்கிற மைண்ட்ல வந்து அது நம்மள ஈஸியா டக்குன்னு சிரிக்க வச்சிருது. ஆனா சிரிச்சதுக்கு அப்புறம் அது ஒரு கில்ட் ஆகுது. ஐயோ இதுக்கு போய் நம்ம சிரிச்சிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஆகுது. மேபி அது இன்னும் கொஞ்சம் நம்ம மென்டலி நம்ம கொஞ்சம் மெச்சூர்ட் ஆயிட்டோம்னா அதை நம்ம மாத்திக்கிறோமோ என்னவோ அது தெரியல. பட் எல்லாரும் சொல்றாங்க சாமி சந்தானந்தா அடுத்த படத்துலயும் ஒரு கருத்து சொல்லியிருக்காப்ல. என்ன ட்ரெஸ் வந்து நல்லா மத்தவங்களுக்காக போடக்கூடாதாமா. அதாவது இழுத்தா வந்து அவுந்துடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ட்ரெஸ் போடக்கூடாதாமா. ரொம்ப வந்து கலாச்சாரத்தோட போய் ட்ரெஸ் பண்ணணுமா. அவரை வச்சு தனியா ஒரு எபிசோட் போட வேண்டியதான். இன்னொரு விஷயம் வந்து எனக்கு தோன்றது எப்படின்னா இந்த ஒரு சில பிராங்க் வீடியோ பார்த்தும்போது எப்படி இருந்துச்சுன்னா இந்த பீச்ல இல்ல ஒரு பார்க்ல இந்த மாதிரி வந்து கப்புலா இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் ஏதாவது ஒரு பிராங்க் பண்ணுவாங்க. அந்த பிராங்க் பண்ணும்போது இப்போ இத வந்து நீங்க டெலிகாஸ்ட் பண்றீங்கல்ல. இப்ப வந்து நம்ம ஊர் சூழல்ல எத்தனையோ கப்புள்ஸ் வந்து அவங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சு வெளியே போறதுக்கான சூழ்நிலையே இல்ல. அப்போ அவங்களுக்கு தெரியாம தான் போக வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்படி போறவங்க இந்த மாதிரி வீடியோஸ்ல நீங்க அவங்கள வச்சு பிராங்க் பண்ணிட்டு நாளைக்கு வந்து இந்த வீடியோவை நீங்க டெலிகாஸ்ட் பண்றீங்கன்னா இப்ப இதன் மூலமா அவங்களுக்கு அவங்களுடைய இது வெளியே வருது, அவங்க ஐடென்டிட்டி வெளியே வருது, ரிவீல் ஆகுது. ஆமா ஆமா. இந்த மாதிரி இந்த கப்புள்ஸ் போயிட்டு வம்பிழுக்கிறப்ப எல்லாருமே வந்து அந்த பொண்ணுங்க முக்காவாசி டைம் வந்து மூஞ்சியை மறைச்சிக்காம வீட்டு தெரியக்கூடாது அப்படின்னு. அப்படி மறைக்கிறாங்க அப்படின்னா அவங்க தெரிய வேணாம் தான் நினைக்கிறாங்க. அப்போ வந்து அந்த கர்டசி இருக்கணும்ல, இதை நீங்க போடக்கூடாது அப்படின்னு. அதுலயும் எனக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு. அப்ப அந்த பையன் வீட்டுக்கு தெரிஞ்சா பிரச்சனை இல்ல. அந்த பையன் அதை நினைக்கலங்கிறது ரெண்டாவது. இல்லைங்க இல்ல அப்படி இல்ல. நான் என்ன சொல்றேன், அவங்க வந்து அந்த மூஞ்சியை மறைக்கிற அந்த பொண்ணு வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்றதுனால மறைக்கிறாங்களான்றது எனக்கு தெரியல. நான் எனக்கு என்னன்னா ஜென்ரலாவே பொண்ணுங்க ஃபேஸ் வந்து அப்படி ஆக்கிர கூடாது, அதனால வேற ஏதாவது அவங்க ப்ராப்ளம் வரும்னு நினைச்சு பண்றதா இருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா வீடியோக்காரங்க பிராங்க் பண்றவங்க வந்து பிளர் பண்றத சொல்லல, பொண்ணுங்களே வந்து ஓகே ஓகே ஆமா 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 அதான். அப்போ ஆப்வியஸ்லி அவங்களுக்கு வந்து அதுல விருப்பம் இல்ல. அப்ப நீங்க அந்த கண்டென்ட்டே போட்டிருக்க கூடாது. இவனுக்கு வந்து என்ன பண்ணுவானுங்கன்னா லேசா ஒரு ஓரத்துல பிளர் பண்ணா ஏன் பாக்குறவங்களுக்கு அது என்ன. இப்ப நான் வந்து இப்போ நவீன் கூட வந்து இப்போ 10 வருஷமா பழகிட்டு இருக்கேன்.
நாளைக்கு வந்து உங்க மூஞ்சிய வந்து ஒரு ஓரத்துல மறைச்சிட்டு போட்டா எனக்கு உங்க வாய்ஸ் தெரியாதா, இல்ல உங்க உடம்பு எப்படி இருக்குன்னு தெரியாதா, முகமே அந்த பிளஸ் வீடியோல வந்து அங்கங்க நகரும் போது அந்த பிளர் கரெக்டா எல்லா இடத்துலயும் போய் கவர் பண்ணாது. அதுவும் கரெக்ட். இன்னொன்னு, இந்த ஏரியால பண்றோம், இந்த ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னாலே இது என்ன ஓரளவு ஸ்ட்ரக்சர் என்ன ஏதோ ஒரு வகையில நம்மளுக்கு அது தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னா ஆப்வியஸ்லி நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும், ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்கனால. இப்ப எனக்கு என்ன கேள்வினா, இப்ப நீங்க வந்து இந்த மாதிரி ஃபன் பண்றேன்லாம் பண்றீங்கல்ல, இதுல எத்தனை பேர் வந்து அவங்களுடைய முகத்தை உங்களுடைய யூடியூப் பேஜ்ல நீங்க டெலிகாஸ்ட் போட மறந்துட்டீங்க? எவ்வளவு நேரமாடா ஃபன் பண்றோம்? கேமரா பாருங்க. அட பாரியோ, எப்படி மாசா? ரொம்ப நேரமா ப்ரிப்பேர் பண்ணி அக்கௌண்ட். இல்ல டக்குன்னு நானே தோணுது எனக்கு. நிஜமாவே செக் பண்ணேன், ரெக்கார்டிங் போட்டுக்கணும்னு. நல்ல வேலை. ஒரு செகண்ட் ஏதோ நல்லா போற மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, கண்டினியூ. மறுபடியும் 1 hour போடணுமே. 1 hour டைம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா. சோ அதான் இப்ப அந்த மாதிரி அந்த பிரைவசி இப்ப பாத்தியா எவ்வளவு தடுமாறுறேன், ஃபன் பண்ணதுனால இப்படி தடுமாறுது. ஓகே, அந்த மாதிரி டெலிகாஸ்ட் ஆகும்போது எத்தனை பேர் வந்து அவங்களோட முகத்தை உங்களுடைய யூடியூப் பேஜ்ல டெலிகாஸ்ட் பண்றதுக்கு வந்து கன்சென்ட் நீங்க வாங்கிக்கிட்டு பண்றீங்க? அது அப்படி எதுவும் பண்ற மாதிரி எல்லாம் தெரியல. எந்த யூடியூப் பேஜும் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு டிஸ்க்ளைமர் போடலாம்ல, அப்படி யாரும் போட்ட மாதிரி எனக்கு தெரியல. போலீஸ் கிட்ட வந்து இது வாங்கணுமா, அப்ரூவல் வாங்கணுமா அப்படின்லாம் தெரியல. இஷ்டத்துக்கு இவங்க பண்றாங்க, தெரியல என்னன்னு. போலீஸ் வந்தாலே இவங்க அப்படியே பம்மிடுவாங்க லைட்டா. பாத்துருக்கீங்களா? அதான் இப்ப நானே வந்து ஒரு இடத்துல இந்த மாதிரி இவங்க ஏதோ என்ன பண்றாங்கன்னு வச்சுக்கோமே, நான் போய் இவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். இத வந்து பப்ளிக் நியூசன்ஸ், என்னோட பிரைவசி பிரீச், என்னோட என்னைய கேட்காம என்னைய இந்த மாதிரி இது பண்ணி என்னைய வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணி இது என்ன சொல்ற ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னொன்னு, இதுல வந்து நான் இதுவும் கிளைம் பண்ணலாம், பைனான்சியலாவும் கிளைம் பண்ணலாம். ஏன்னா நீ என்னைய வச்சு ஒரு கண்டென்ட் எடுத்து நீ அதனால சம்பாதிக்கிற. யூடியூப் வந்து ஒரு மானிட்டரி பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். அப்ப அதுக்கும் நான் கிளைம் பண்ணலாம். நீ வந்து நான் ஒரு எமோஷனல் அபியூஸுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கேன்னு நான் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், ஹராஸ்மெண்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம், நீ வந்து ஃப்ராடுன்னு நான் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இப்ப இது எதையுமே நியாயப்படுத்தாம இருக்க முடியுமா? அதாவது இப்ப எப்படி தெரியுமா ஆயிடுச்சு, நான் என்ன நினைக்கிறேனோ, உன்னை என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ எல்லாம் பண்ணிடுவேன், பண்ணிட்டு கடைசியில ஃபன் பண்றேன்னு சொல்லிட்டு போயிருவேன். சார் கேமரா பாருங்கன்னு சொல்லிட்டா நீ பண்ண எல்லாத்தையும் நான் ஈஸியா எடுத்துக்கணும். ஈஸியா எடுக்கலன்னா என்னைய வந்து நீ ஏதோ தப்பான மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுவேன். என்ன இதை போய் ஈஸியா எடுத்துக்காம இதுக்கு போய் இவ்வளவு டென்ஷன் ஆகிறேன், ஒரு ஜாலிக்கு தான் நான் ஜாலிக்கு என்னது இந்த டயலாக் டெக்க மாட்டேங்குது. எதுரா ஜாலி நினைச்ச ஒரு லவ் பேர்ட்ஸ் அத்து விட்டுருக்க நீ அப்படிங்கிற மாதிரி. ஜாலியா இது ஜாலியா? உங்க ஜாலிக்கு என்னைய வச்சு நீ விளையாண்டு ஜாலியா எடுத்துக்கணும்னு வேற சொல்லுவியா? ஆனா இந்த பிராங்க்ஸ்டர் டிராவல் பண்றப்பெல்லாம் நிஜமாவே அடிக்கிறக்கும் வந்துடும் கண்டிப்பா. நிஜமாவே நம்மளாம் நேரில் இருந்தா கண்டிப்பா அடிச்சிருவோம் அப்படிங்கிற எப்படி இவ்வளவு நேரத்துக்கு எப்படி பொறுமையா பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவரோட எய்மே அதுதானுங்க, அவங்கள ட்ரிகர் பண்றது. ஓகே, டக்குன்னு முதல் டைம்லயே அரைஞ்சிட்டோம்னு வச்சுக்கீங்க, கண்டு கிடைக்காம போயிடும், சாகட்டும் அப்படின்னு இருக்கும். இல்ல எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் அப்படி ஸ்டார்டிங்லயே பண்ணுவாங்களான்னு தெரியல. மோஸ்ட்லி யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணணும், இந்த மாதிரி நம்மள வச்சு பிராங்க் பண்ண ட்ரை பண்ண வச்சுக்கீங்களேன், டக்குன்னு ஒரு 5 டைம் அரைஞ்சிடணும், நான் பிராங்க் பண்ணேங்க அவங்கள அப்படின்னு வாங்கிடுவானுங்க. அதையும் வாங்கிட்டு பாத்தீங்களா நாங்க அடி வாங்கி கண்டென்ட் ஜெனரேட் பண்றோம், அதை வச்சு ஒரு கண்டென்ட் கொடுப்பானுங்க. சமுத்திரக்கனி மாதிரி டயலாக் பேசியிருந்தாங்க. இதுல இப்ப இந்த முன்னாடி மாதிரி இப்ப இந்த டிவி ஷோஸ்ல இப்ப விஜய் டிவில எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப வந்து சூப்பர் சிங்கர்ல பாடி முடிச்ச உடனே நம்ம எஸ்பி சார் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு காமெடி பண்ண ட்ரை பண்ணுவாரு. அதெல்லாம் சொல்லுவாரு, இந்த மாதிரி வந்துட்டு இல்ல எனக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, பின்னிட்டீங்கயா சூப்பரே ஆகும் அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன 2 நிமிஷம் வந்து அந்த கண்டஸ்டன்ட் அப்படியே பயந்து நடிகை நிப்பாங்க, போச்சு நம்ம தப்பா பண்றோம் அந்த மாதிரி. இது ரொம்ப நாளா வேட்டுக்குடி படத்துல ஜெமினி கணேசன் கேக் பண்ணுவார்ல, அந்த மாதிரி தெரியல, எது ரெஃபரன்ஸ் எனக்கு தெரியல, அந்த எந்த சீன் எனக்கு தெரியல. ஓகே, சோ அந்த மாதிரி ஒரு க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்ல எந்த ஒரு இந்த ஹார்ம்லெஸ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அது வந்து அது வந்து அவர் அந்த கண்டஸ்டன்ட்டையும் இவர் அந்த கண்டஸ்டன்ட்டும் ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும் பர்சனலா. ஐ மீன் பர்சனலா இந்த சென்ஸ், அந்த செட்ல அவங்க ஏற்கனவே டிராவல் பண்ணிருக்கோம், 2-3 எபிசோட் சேர்ந்து பார்த்திருக்கலாம், இவங்க தான் இவர் தான்ன்றது தெரியலாம்.
அவங்க என்ன பர்பஸ்க்காக இது எல்லாமே தெரிஞ்சு ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்குள்ள தெரிஞ்சு பண்ற பிராங்க்ன்றது வந்து ஓகே, அது வந்து கம்பேரிட்டிவ்லி அது ஹார்ம்லெஸ். ஆனா தெருவுல வந்து எனக்கு நீ யாருன்னே தெரியாது, இதுக்கு முன்ன பின்ன நீ பார்த்தது இல்ல, என் நிலைமை என்ன, என் சூழ்நிலை நான் என்னவா இருக்கேன்றது உனக்கு எதுவும் தெரியாது, இப்படி ஒரு ஒரு ஓப்பன் என்விரான்மெண்ட்ல எந்த ஒரு கண்ட்ரோல்டு இதுவும் கிடையாது, என்னோட சேஃப்டிக்கு உன்கிட்ட இருந்து எந்த ஒரு கண்ட்ரோல் இதுவும் கிடையாது, இது எல்லாத்தையும் மீறி நீ வந்து என்னை ஒரு பிராங்க்ன்ற பேர்ல ஒண்ணு பண்ணிட்டு அதை வந்து கண்டென்ட் பண்ணி போடுறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து ஏதாவது லீகலா இதுக்கு ஒரு 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 ரெஸ்ட்ரிக்ஷன் வரணும். ஏதோ நடுவில் பிராங்க் ஷோஸ் பேன் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ நியூஸ் பார்த்தேன். ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. ரெகுலரா போட்டுதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் 2019 அந்த டைம்ல வந்து ஆக்சுவலா கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியுது. நிறைய 3rd ஏப்ரல் வந்து எல்லாருமே நியூஸ் போட்டிருக்காங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து பேன் பண்ணிருக்கு போட்டிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் எப்படி ஃபாலோ அப் பண்ணி எப்படி அலோவ் பண்ண விட்டாங்கன்னு தெரியல. ஃபாரின்ல ஆக்சுவலா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிராங்க்லாம் நடக்கும் ஃபாரின்ல. சிலதெல்லாம் நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்கும். இந்த கிஸ்ஸிங் பிராங்க்லாம் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? அது வந்து ஸ்வீட்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது கேம்ஸ் விளையாடுவாங்க. ராக் பேப்பர் சீசர் விளையாடலாம். இது நான் ஜெயிச்சா வந்து நீ கிஸ் பண்ணணும், ஓகேவா? இல்லைன்னா அரைஞ்சிக்கலாம். ஸ்லாப் ஆர் கிஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து ஓகே, அது கன்சென்ட்டோட பண்றாங்க. முன்னாடியே தெரியும் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து ஓகே, இது வந்து கன்சென்ட்டோட நடக்குது, ரசிக்கிற மாதிரி இருக்குது. அந்த மெமரியும் ஸ்வீட்டாவும் இருக்கும்ல. இப்போ வந்து நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது ஒரு மெமரபிளாவும் இருக்கும். இது ஓகே. இதுல வந்து ரொம்ப வந்து தப்பு இல்ல, நம்ம வந்து எதையுமே பண்ணக்கூடாது. அதான் அது வந்து என்னன்னா, அது வந்து அந்த பார்ட்டிசிபேட் பண்றவங்க வந்து அவங்களோட விருப்பத்தோட பண்றாங்க. அவங்களுக்கு விருப்பம் இருந்தா பண்ணுவாங்க, விருப்பம் இல்லைன்னா பண்ண மாட்டாங்க. கேட்பாங்க சிலர் வந்து இல்ல எனக்கு இல்ல வேண்டாம் அப்படின்னுவாங்க. இன்னும் சிலர் எல்லாம் நான் ஒரு இதெல்லாம் பார்த்திருக்கேன். 1-2ல ஒரு சின்ன பையன் வந்து போய் அங்க இருக்க கேர்ள்ஸ்ட வந்து போன் நம்பர் கேட்பேன், டேட் போலாம் அப்படின்னு சொல்லி. அவங்க வந்து சின்ன பையன் கியூட்டா இருக்கான்ற மாதிரி நம்பர் கொடுப்பாங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு சிலர்லாம் வந்து சாரி ஐ ஹாவ் அ பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் வந்து அப்படியே ஃபீல் பண்றதா நடந்து வருவான். இது எல்லாமே இருக்குதான். ஆனா அதான் இது எல்லாமே ஹார்ம்லெஸ். இதுல அவங்களுடைய நீங்க கேட்டுட்டு பண்றீங்க, அவங்களோட கன்சென்ட் வாங்கிட்டு பண்றீங்க. அதுல உங்களுக்கு நடக்கிறத வந்து நீங்க கண்டென்ட்டா எடுத்து போடுறது. அதுலயுமே சிலர் நீங்க சொன்ன மாதிரி ஒரு சிலருடைய ஃபேஸ் மட்டும் பிளர் ஆகும். ஏன்னா அவங்க எல்லாம் வந்து விருப்பப்பட்டிருக்க மாட்டாங்க. இப்ப இதுதான் கன்சென்ட்னு சொல்றேன். இப்ப இது எதையுமே ஃபாலோ பண்ணாம இங்க நடக்கிறது தான் வந்து இந்த பிராங்க் ஷோ வந்து ஒரு வேற மாதிரியான ஒரு ஆங்கிள் அது ரொம்ப ஹிட்டா வேற போய்கிட்டே இருக்கு. அப்ப இன்னும் நிறைய சேனல்ஸ் வந்து அதை அடுத்தடுத்து எடுத்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வேற வேற மாதிரி புதுசா ட்ரை பண்றேன்ற பேர்ல அந்த எமோஷனல் அபியூஸ் லெவலை வந்து கூட்டிக்கிட்டே போறாங்க. இன்னொன்னு இந்த மாதிரி நல்ல விதமான பிராங்க் சொல்றப்ப சில பிராங்க்ஸ் தமிழ்நாட்டிலேயே கூட பண்றாங்க. ரோட்ல போறப்ப சும்மா ரேண்டமா வந்து நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்க சிரிச்சா நல்லா இருக்குன்னு. இதெல்லாமே வந்து அது அவங்களை அபியூஸ் பண்ணாது, அவங்களை வந்து கஷ்டப்படுத்தாது, அவங்கள ஒரு சிரிக்க வைக்கும், மெமரபிளா இருக்கும். இந்த மாதிரி பண்றது ஒன்றும் தப்பு கிடையாது. அதுவுமே ரசிக்கலாம். அந்த கோவை 360 ஒரு பேஜ்ல ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் எனக்கு மறந்துட்டேன். ஆமா, அந்த அவரோடது வந்து இந்த மாதிரிதான் இருக்கும். ஒரு பொண்ணுகிட்ட போய் அவர் வந்து ஆக்சுவலா என்னன்னா இந்த மாதிரி இந்த கொஸ்டின் கேட்பாங்கல்ல, ஏதாவது வித்தியாசமான கொஸ்டின் கேட்கறேன் அந்த மாதிரி கேட்டுட்டு இருப்பாரு. அதுல வந்து நடுவுல இந்த 1-2 தடவை இந்த மாதிரி பிராங்க் பண்ணுவாரு. பிராங்க் பண்ணும்போது எந்த மாதிரி இருக்கும்னா இந்த மாதிரிதான் இருக்கும். ஹாய், இந்த மாதிரி வந்து நான் வந்து வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன், எனக்கு இந்த அட்ரஸ் தெரியல, எங்கன்னு சொல்ல முடியுமான்னு கேட்பாரு. அப்ப அவங்க வந்து அந்த அட்ரஸ் சொல்லுவாங்க. சொல்லி முடிச்ச உடனே இல்ல ஆக்சுவலா எனக்கு அட்ரஸ் எல்லாம் தெரியும், எனக்கு உங்களை பார்த்தா பேசணும்னு தோணுச்சு, நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னு இதை சொல்றதுக்கு தான் வந்தேன்ட்டு போயிடுவாரு. இது வந்து இதுல என்ன, இது உண்மையிலே சொல்ல போனா ஒருத்தவங்க டவுனாவே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள மூட வந்து லைட் அப் பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து ஓகே, ஒருத்தவங்க சந்தோஷப்படுத்துற மாதிரி நீங்க பண்றீங்க, அதை நம்ம பாக்குறதுக்கும் நல்லா இருக்கு. இப்படி பண்ணிட்டு போயிடுறாங்கல்ல, அங்கேயே உட்காந்துட்டு வந்து பேசிட்டு இருக்கிறது கிடையாது. அதாவது இப்ப அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கிறது தெரியாம வந்து ஸ்டாக் பண்ற மாதிரி பண்றது கிடையாது. இது வந்து சும்மா ஒரு அதை பண்ணிட்டு அவங்களை ஹாப்பி ஆக்கிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணி போயிடுறது, அவ்வளவுதான். இது வந்து ஸ்வீட்டா தான் இருக்கு. நம்ம எவ்வளவுதான் கன்சர்வேட்டிவான ஒரு ஆளா இருந்தாலும், அது எனக்கு தெரிஞ்சு பொண்ணுங்களாவே இருந்தாலும், ஒருத்தர் வந்து நம்மள்ட்ட வந்து நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொல்றது ஏதோ ஒரு வகையில நம்மள சந்தோஷம் தான் படுத்தும். அவன் எவ்வளவு தைரியம் தான் என்னை பார்த்து அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டான்னு வெளியில சொன்னா கூட மனசுக்குள்ள நம்மள ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். ஆமா, இதை விட ஒரு வீடியோ பசங்க வெக்கப்படுற மாதிரி வீடியோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பைலேஷன் மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி பிராங்க் தான். ஒண்ணு வந்து இந்த மாதிரி நிறைய ஆம்பளைங்க கிட்ட ஆண்கள் கிட்ட வந்து சொல்ற மாதிரி இருக்கும், நீங்க அழகா இருக்கீங்க, நீங்க சிரிச்சா அழகா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப அவங்களோட அந்த அவங்க வெக்கப்படுறது, அவங்க வந்து அழகா இருக்கீங்கன்னு சொன்னா வந்து அங்க கேமராவை எடுத்து பாக்குறது, இல்ல அங்க தலையை அட்ஜஸ்ட் பண்றது எல்லாமே ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும், ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஆண்கள் இதுவும் தமிழ் பிராங்கா? தமிழ் பிராங்க், ஆமா. ஓகே. ஆனா இந்த நான் சொன்ன இப்ப நீங்க சொன்னதான் ஞாபகம் வருது. இதே கோவை 360 பேஜ்லயே ஒரு பொண்ணு ஒருத்தவங்க இருப்பாங்க.
அவங்க இந்த மாதிரி பிராங்கும் பண்ணுவாங்க. ஒரு அந்த பசங்கள்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம வெளியே போலாம், காஃபி சாப்பிடலாம், இல்ல நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு ப்ரொபோஸ் எல்லாம் பண்ற மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. இதுல என்ன நடக்கும்னா அந்த கமெண்ட்ல அந்த பொண்ணு அசிங்கமா திட்டுவானுங்க. உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா, போய் வந்து பசங்கள்கிட்ட போய் இப்படி பண்ற, உங்க வீட்டுல எல்லாம் உங்க வீட்டுல வந்து அது பண்ணல, இதெல்லாம் உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்களா, நீ இப்படி திடீர் உன்னையெல்லாம் இது பண்ணணும், அப்படி பண்ணாதான் உனக்கு அறிவு வரும்னு அப்படி கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. யாரா நீங்க எல்லாம் டேட்டா எல்லாம் ரீசார்ஜ் பண்ணி வந்து ஆமா டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ பார்த்து எனக்கு திட்டுறீங்களா? இல்ல கன்க்ளூட் பண்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து எதையுமே பண்ணக்கூடாது, எதையுமே பார்க்க கூடாது, நீங்க வந்து சந்தோஷமாவே இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லல. ஆனா அஸ் அ கன்சியூமர்ஸா நம்ம வந்து என்ன பண்றோங்கிறத பொறுத்து தான் வந்து அந்த டிமாண்ட், அந்த மார்க்கெட் சப்ளை இருக்கும். கரெக்டா? இப்ப நம்ம வந்து இப்ப நம்ம லாஸ்டா சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்வீட்டா பிளசண்டான பிராங்க்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அவங்களும் அதை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. இல்ல நான் ராகுல் பிராங்க்ஸ்டர் ராகுல் பண்ற மாதிரி தான் வந்து பார்ப்பேன், அதுதான் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு நம்ம இருந்தோம் அப்படின்னா அத மாதிரி நிறைய வீடியோஸ் தான் வரும். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் கான்சியஸா நம்ம அதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இதுவா இருக்கும். ஆக்சுவலா நம்ம எதுவும் மிஸ் பண்ண மாட்டோம். நம்ம வந்து இது ஒரு டைப் ஆஃப் கண்டென்ட் தானே, நம்ம வந்து இது வரல அப்படின்னா நம்ம வந்து பெருசா மிஸ் பண்ணிட மாட்டோம், அதுக்கு அதை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி வேற கண்டென்ட் வந்துடும். ஸோ நம்ம கான்சியஸா என்ன பண்றோங்கிறத பொறுத்து தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஆக்சுவலா இதைதான் நானும் சொல்லணும்னு நினைச்சேன். சிலர் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி ரொம்ப நீங்க நெட்பிக் பண்றீங்க, அதாவது வந்துட்டு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலயும் நீங்க ஓக்கா பிஹேவ் பண்றீங்க, இப்படி இருக்கிறீங்க அப்படி இருக்கீங்க, இதை சொல்லக்கூடாது அதை சொல்லக்கூடாதுன்னு நீங்க எல்லாத்துக்கும் ஸ்னோஃபிளேக் அதான் இதெல்லாம் சொன்னீங்கன்னா அப்ப நாங்க எப்படிதான் என்ஜாய் பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஆக்சுவலா ஒரு ஆங்கிள் யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கும் அப்படிலாம் இருந்திருக்கும் தான், கரெக்ட் தான். நம்ம வந்து இதை எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னா எப்படி இருக்கிறதுன்ற கேள்வி வரும். ஆனா நீங்க வந்து இந்த எம்பத்தின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த நம்ம யாரை வச்சு அந்த ஃபன் பண்றோம் அப்படிங்கிறவங்களோட இடத்துல இருந்து யோசிச்சுதான் ஆகணும். ஒவ்வொரு ஒரு தனிப்பட்ட ஒரு நபரா இருந்தாலும், ஒரே ஒரு நபரா இருந்தாலும் அவர் அங்க பாதிக்கப்படுறதுனால நம்ம ஒரு கண்டென்ட் ஜெனரேட் பண்றோம்னாலும் அந்த இடத்துலயும் நம்ம அதுக்கு அந்த எம்பத்தி இருந்துதான் ஆகணும். அந்த இடத்துல இருந்து நம்ம அதை யோசிச்சுதான் ஆகணும். மேபி நம்மளால அதை விட்டு முழுசா வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஆனா அது தப்புங்கிற கில்ட் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆனாதான் ஒரு பீரியட் ஆஃப் டைம்லயாவது நம்ம அதை விட்டு வெளியே வருவோம். இப்படி எல்லாம் எல்லாத்துக்கும் நம்ம நோண்டிக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே எல்லாம் இருக்க முடியாது. நான் இப்படிதான் இருப்பேன், எனக்கு இது ஜாலியா இருக்கு அப்படின்னா அது 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 உங்களோட விருப்பம் தான். ஆனா நாளைக்கு உங்களுக்கு நடக்கும் போது அதனுடைய பாதிப்பை நீங்க உணர்வீங்க. எல்லாமே அப்படிதான்ல. இப்ப வந்து பாடி ஷேமிங் கண்டென்ட் இப்ப கம்மியா இருக்குது நம்ம இதுல ஜெனரல் மீடியால. இல்ல உமன் பத்தி எல்ஜிபிடிக்கு பத்தி இன்னும் கொஞ்சம் ஒரு அவேர்னஸோட இருக்குது. இப்ப வந்து தப்பா வருது அப்படின்னா குரல் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி தான் அடாப்ட் பண்றாங்க. கரெக்டா? ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி எவ்வளவு ரிக்ரெசிவா இருந்துச்சு. கேஸ்ட் பிரைட வந்து ரொம்ப பெருமையா பேசுறது வந்து ரொம்ப சாதாரணமா இருக்கும். சின்ன கவுண்டர் படம் இந்த மாதிரி ஃபுல்லா வந்து இந்த மாதிரி ஆண்ட சாதின்னு சொல்லிட்டு இருக்கவங்க படமா வரும். கரெக்டா? இப்ப வந்து திரௌபதினு ஒரு படம் எடுத்தா அவங்க எவ்வளவு வந்து கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்றாங்க. கரெக்டா? நம்ம என்ன ரியாக்ட் பண்றோங்கிறத பொறுத்து தான் வந்து மார்க்கெட்ல வரும். அது நம்ம கிளியரா இருக்கணுங்கிறது மெயின் டேக்அவே. இல்ல அது ஒரு பாயிண்ட்ல நம்ம பழகிடுவோம்ன்ற. இப்போ இது ஒரு அவுட் ஆஃப் கண்டென்ட்டாவே இருந்தாலும் இது ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன். இப்ப இந்த கெட்ட வார்த்தைகள்ல வந்து மிசோஜினிஸ்டிக்கான வார்த்தைகள் நிறைய இருக்கு, அதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது பசங்களுக்குள்ள மோஸ்ட்லி வரக்கூடிய ஒரு கேள்வி, ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸே ஒரு 2-3 பேர்கிட்ட வந்து இந்த இது வந்திருக்கு. எப்படின்னா நம்ம அதெல்லாம் நம்ம அந்த அர்த்தத்துல பேசுறது இல்ல, நம்ம வந்து அது சும்மா கேஷுவலா தான் நம்ம பேசுறோம், அதை நம்ம மீன் பண்ணி சொல்லல இல்ல அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி இதை போய் நம்ம ரொம்ப எல்லாம் யோசிக்கணுமாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் கெட்ட வார்த்தைகள் என்ன வந்து கம்யூனிஸ்ட் சம்பந்தமே எல்லாம் பேசிக்கிட்டு அதான் ஒவ்வொரு இடத்துலயும் இதை நீங்க கால் அவுட் பண்ணி சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். ஆனா இதை ஒவ்வொரு தடவையும் கால் அவுட் பண்ணும்போது ஒரு பாயிண்ட்ல வந்து நம்மள அறியாம அதை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்போம். அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது வந்துச்சுன்னாதான் நீங்க இத்தனை வருஷமா இது எதுவுமே மாறாம இருக்கிறதுக்கான காரணமே அதுதான். ஒவ்வொரு இடத்துலயும் நோண்டாதீங்க, ஒவ்வொரு இடத்துல அதை எடுத்து காட்டாதீங்க. அது என்னால அதை நம்மளால அதை விட்டுட்டு இருக்க முடியல நம்ம நினைப்போம். பட் அந்த கில்ட் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல அது ஆட்டோமேட்டிக்கா அது குறையும். அப்பதான் அந்த சேஞ்சே வரும். கடைசி வரைக்கும் நம்ம இதை ஏன் கால் அவுட் பண்றீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா எதுவுமே மாற போறது. கரெக்ட். ஆக்சுவலா இந்த கெட்ட வார்த்தைகள் வந்து ரொம்ப டீப்பான டிஸ்கஷன். அதை பத்தி எனக்கு நிறைய கண்டென்ட் இருக்கு, நம்ம தனியா ஒரு எபிசோட் பண்ணலாம். பேசுவோம். ஓகே, இந்த எபிசோட்ல சொல்ல வந்தது அவ்வளவுதான். பிராங்க் ஷோஸை என்கரேஜ் பண்ணாதீங்க, அவ்வளவுதான். ஆக்சுவலா லாஸ்ட்ல வந்து நான் ரெக்கார்டிங் போட மாதிரின்னு சொன்னா இன்னும் நடந்திருக்குமோ? கொலை பண்ணிருப்பேன் உன்னைய. ஓகே, முடிச்சுக்கலாம்.